இன்றைக்கி வாகமானோட டே 3. ஸோ இன்றைக்கி வாகமானில் எங்கே போயிட்டுருக்கேன்னா வரட்டுமேடுன்னு சொல்லிட்டு த்ரில்லிங் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து வாகமான்லேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மெடோஸ் வழியாக போகிற மாதிரி இருக்கும். மெயினாக வந்து இங்கே இந்த ஆஃப் ரோடு ட்ரெக்கிங் வந்து பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னும் அந்த மலை மேலேருந்து பார்த்தா பாலொழுகும் பாரா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிளேஸ் வந்து சன்செட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃப் ரோடு வெஹிக்கல்ஸ், நல்ல என்ன சொல்கிற ஒரு ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டு, அதுக்கப்புறம் நல்ல அட்வென்ச்சர் பைக்ஸ், அதுக்கப்புறம் 4x4 ஜீப் மட்டும்தான் இந்த பிளேஸ்க்கு போக முடியும். ஸோ போகிற இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாதை இருக்காது. கொஞ்சம் தூரம் சிமெண்ட் ரோடு இதெல்லாம் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ரோடே இருக்காது. அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஸோ ஆஃப் ரோடிங் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட்டு பிளேஸ், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இது போகிற மலை மேலே நம்ம ஏறிக்கிட்டே தான் இருப்போம். எங்கே ரோடு இருக்கும், எங்கே ரோடு இருக்காது, எங்கே கீழே விழுவோம் எப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் போய்கிட்டே இருக்கேன், பிளாங்காக போய்கிட்டே இருக்கேன். என்ன இது வந்தாலும் எப்படினாலும் சமாளித்து நம்ம பீக் போகிறது தான் இப்போ இன்றைக்கோட டாஸ்கே அது தான். இங்கே கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஹெவி ரெயின்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஆனால் மழை பெய்யுது, ஒரு 1/2 hour பெய்யுது, திடீர்னு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுது. பட் ஈவினிங் ஆச்சுன்னா மழை வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக பெய்யுது. இப்போது சென்னையிலேருந்து இங்கே வாகமான் வர்ற வரைக்குமே வந்து நான்ஸ்டாப் மழை தான். ஸோ இங்கே வாகமான் வந்தும் மழை தான். அப்பப்போ மழை பெய்யுது, அப்பப்போ ஸ்டாப் ஆகிடுது. பட் இது என்ன, இதனால் வந்து இப்போது இந்த இடத்துக்குலாம் வந்து இப்போது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மேலேருந்து ஒரு ஜீப் ஒன்று வருது. ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே மேலே ஏற வேண்டியதான். இதுக்கு முன்னாடிலாம் வந்து வண்டி கொஞ்சம் கல் இருந்துச்சுனாலும் ஏறிடுச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் சைடு மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஸ்கிட் ஆகும். டயர் ஒரே இடத்துல சுற்றுது, வழுக்குது. இப்போ கீழேயே இவ்வளோ தூரம் வழுக்குது. ஸோ மேலே எந்த அளவுக்கு வந்து இருக்க போகுதுன்னு தெரியல. வண்டியை கீழே போட போகிறேன்னா இல்லை இது பண்ண போகிறேன்னா. யூஸ்வலாக 2-3 பேர் வந்து இல்லைன்னா ஒரு பைக்கர்ஸ் நிறைய பேர் வந்து கும்பலாக போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து சோலோவாக தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து கீழே விழுந்தாலும் சரி, அதனால் விழுகாட்டினாலும் சரி, எல்லாத்தையும் சோலோவாக தான் மேனேஜ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதுலேருந்து போய் மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மேலே போகிறேன். வண்டி கொஞ்சம் அப்படியே ஸ்கிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்பப்போ வழுக்குது. இருந்தாலும் ரேஸ் கொடுத்து கொஞ்சம் அப்படியே மேலே போய்கிட்டே தான் இருக்கேன். ஓகே, இந்த ஒரு ஸ்பாட்டு க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் கொஞ்சம் அந்த ஒரே இடத்துல மட்டும்தான் அந்த 2 வீலர் போகிற மாதிரி வழியே இருக்குது. 2 பக்கம் மேடு, நடுவில் பள்ளம், அப்படியே அந்த பள்ளத்துலேயே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அடுத்து ஸ்பாட் அப்படியே போயிட்டுருக்கு. நல்லா போகிற இடமும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக மலை மேலே தான் அப்படியே ஏறிகிட்டே இருக்கும். இந்த வரட்டுமேடு ஆஃப் ரோடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹில்ஸ் மட்டும்தான் வந்து கஷ்டம்னு கிடையாது. இது போகிற வழி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ரோடெலாம் ரொம்ப ஸ்டீப்பாக ஏறும். ஒரு சில இடத்துலலாம் சுத்தமாக எதுவுமே இருக்காது, ரோடே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். போகிற இடம் ஃபுல்லாக அப்படியே பார்த்தா நிறையா மலையை சுற்றியே போயிட்டுருப்போம். நல்ல மலையும் அந்த க்ரீனிஷ் பத்தாக்குறைக்கு இந்த மலையும் சேர்ந்து மாற்றி சம்பவம் பண்ணிகிட்ருக்குங்க. வாகமான் வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் வந்து அர்ஜெண்ட்டாக அவசரமாக போய் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு 1 or 2 பிளேஸ் அந்த மாதிரி போய் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். இந்த இடம்லாம் ரொம்ப டவுனாக அப்படியே இறங்குது. அப்படியே கொஞ்சம் என்ன கியர்லேயே தான் அப்படியே மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ சேம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஏதோ பள்ளம் மாதிரி தெரியுது. சின்ன தண்ணி தான் கொஞ்சம் ஓடிட்டுருக்கு கொஞ்சமாக. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக ரோடு மேலே ஏறுது.
ஸோ பயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா, யாராவது பயம் இல்லாமல் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சிங்கன்னா இந்த வரட்டு மேடு யார் வேணாலும் வரலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா த்ரில்லிங் கொடுக்குற ரோடு இது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ மலை மேலே வந்தாச்சு. இங்கேருந்து வியூஸும் பார்த்து நல்லா இருக்குது. ஸோ இப்போது இதுக்கப்புறம் வந்து அந்த ஆஃப் ரோடு அந்த நிறைய பைக்ஸு ஜீப்பு எல்லாமே போன தடம்லாம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆஃப் ரோடு பண்ணுறதுக்கான டோட்டல் அந்த மலை மேலே வந்தாச்சு. என்ன மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ரொம்ப சேராக இருக்குது. ஸோ கொஞ்சம் நிறையா ஸ்கிட் ஆகுது. ஸோ இனிமேல் மலை மேலே போக போக தான் நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு என்ன தெரியும். ஸோ ஃபுல்லாக பாறை அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், பாறை மேலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறேன். அப்பா அநியாயத்து குதிக்குது. ஸ்டேரிங்லாம் கையில் கண்ட்ரோலே இல்லை, ஏதோ இருந்தால் போயிட்டுருக்கேன். எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடம் தாண்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாறை மேலே அப்படியே போயிட்டுருக்கேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடில் கூட ஒரு பைக்கர் தெரிவார். பட் அவரால் ஏற முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப சேறு சகதியாக இருக்குது. அதனால் இப்போது நான் ஒன்லி வந்து பாறை மேலேயே வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இது மேலேயும் ஜீப் இதெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கும். இந்த இடம்லாம் வந்து இன்னும் ரொம்ப வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம பின்னாடி வந்து டயர் வந்து ஆஃப் ரோடு டயர் இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் ட்ரக் பண்ணும்போதெல்லாம் வந்து டயர் ப்ரெஷரை கம்மி பண்ணிடுவேன் எப்போவுமே யூஸ்வலாக. பின்னாடி வந்து கொஞ்சம் டயர் வந்து அப்போ தான் நல்லா டயர் க்ரிப் ஆகி நல்லா போகிறதுக்கு வசதியாக இருக்கும். டயர் வந்து ஃபுல்லாக நல்லா ப்ரெஷர் அதிகமாக வச்சு கல் மாதிரி வச்சுருந்திங்கன்னா ரொம்ப ஸ்கிட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டயரோட ப்ரெஷர் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையுமே வந்து கம்மி பண்ணிவிட்டு போகிறது பெஸ்ட்டு. இப்போது சேம் ஒத்தையடி பாதையில் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஜீப்பு போய் அந்த தடம் அது அப்படியே வந்து பதிஞ்சிருக்கிறதுனால ஸோ அதனால் இந்த பக்கம் அப்படியே கார்னர்லேயே ஓரமாக போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் மாடு மேய்து. எனக்கு ஆப்போசிட்டில் அந்த மலை தெரியுதில்ல, ஸோ அந்த மலை மேலே தான் வந்து இப்போது பைக்கில் மேலே ஏறிட்டுருக்கேன். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் ஆனால் வழுக்கும். அதனால் வந்து அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ பழையபடி மேலே பாறை மேலே தான் ஏற்ற ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் அந்த மேலே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபால்ஸ் ஆல்மோஸ்ட் மேலே ஏறியாச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஃபைனலாக ஃபால்ஸ் தெரியுது. இந்த ஃபால்ஸுக்கு பேர் பாலொழுகும் பாரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது வந்து பால் ஒழுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் பால் ஊற்றுனா எப்படி அது வடியுமோ அதே மாதிரி இந்த ஃபால்ஸும் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு மேலே ஏறி பார்க்குறதுக்கு நல்லா செம்ம பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது இந்த ஃபால்ஸு. மேலே வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மலை மேலே பார்த்திங்கன்னா பைக் போகாது, ஜிபே இவ்வளோ தூரம் தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து போக முடியாது. ஏன்னா மழை பெஞ்சதுனால ரொம்ப மண்ணரிப்பு ஏற்பட்டு அதனால் வண்டி போக முடியாத சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் தான். அதனால் மேலே போய் ட்ரக் பண்ணி எப்படி மெதுவாக நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மலையை சுற்றியே பார்த்திங்கன்னா இதுவும் சேம் அதே மாதிரி தான். நல்ல ஹைட்டான மலை, சுற்றியே பார்த்தா நல்லா நிறையா சீனிக்காக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பத்தாக்குறைக்கு வந்து மழை வேறு நல்லா பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ மலையில் நனைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கேன். இதில் வேறு கோல்டு வேறு, அப்பப்போ சம்டைம் வந்து கொஞ்சம் ட்ரௌசி ஆகிடுது. இந்த ஃபால்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குது. இப்போ அந்த மலையோட டாப்பில் இருந்து தான் அந்த பாலொழுகும் ஃபால்ஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் மிஸ்ட் எதுவும் ஒன்றும் பெருசாக வரல, மைல்டாக தான் இருக்குது மிஸ்ட்டு. பட் ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது.
இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறேன். இந்த பிளேஸ் வந்து சன்செட்டுக்கு செம்மையாக இருக்கும். சன்செட் அது மறையும் போதும் செம்ம சூப்பராக இருக்கும். பட் நம்ம வந்து காலையிலே வந்திருக்கிறதுனால நம்ம சன்செட் எதுவும் பார்க்கல. ஸோ அதனால் வந்து இப்போ ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கப்புறம் இந்த சுற்றியே உள்ள இடம்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதுதான். மலையோட எட்ஜுக்கு போகலான்னு பார்த்தா அப்போ மழை பெய்யுது, ரொம்ப வழுக்குது. ஸோ இப்போது அந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஃபால்ஸுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறேன். அந்த ஃபால்ஸோட வியூ ஆக்சுவலாக வந்து கேமராவில் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கேமரா ஃபுல்லாக ஃபாக் ஆகுது, மழை வேறு பெஞ்சிட்ருக்கா. எப்படின்னா தான் வந்து நம்ம கேமராவை க்ளீன் பண்ணி போட்டாலும் அது இமீடியட்டாக உடனே ஃபாக் ஆகிடுது. இங்கே வந்ததுக்கு ஆல்மோஸ்ட் இங்கேயும் வந்து ஒரு 1 hour கிட்ட நல்லா டைம், மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு 1 hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போது மறுபடியும் கீழே இறங்கிட்டு இருக்கேன். சரி நம்ம பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பழையபடி கீழே இறங்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மண் அரிப்பு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வண்டி வர்றதே அவ்வளோ கஷ்டம். ஸோ அதான் சப்போஸ் யாராலும் வந்தாலும் 2-3 பேர் சேர்ந்து பைக்கை தள்ளி அப்படி தான் கொண்டு வர முடியும். ஏன்னா வந்து கீழே வந்து நிறைய பைக்கர்ஸ் வேறு நிற்கிறாங்க. பட்டு யாராலையும் கொண்டு வர முடியாத சுச்சுவேஷன் இப்போதைக்கு அந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக வந்து ரொம்ப மண் அரிப்பு இருக்கிறதுனால வண்டி வர முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. இல்லைன்னா இன்னும் ஃபுல்லாக வந்துடலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் வந்தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போது நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 ஜீப்பில் வேறு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது பைக்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த ஆஃப் ரோடிங் பண்ணும்போது அடியில் பைக்குக்கு அடியில் தட்டும், இன்ஜின்லாம் தட்டும் அந்த இதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்டர்பேர்டு ஈஸியாக மேலே ஏறி வந்துருச்சு. ஸோ இப்போ பழையபடி வந்து இப்போ உட்காந்தாச்சு பைக்கில், வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பழையபடி கீழே இறங்க வேண்டிதான். எவ்வளோ தான் வந்து மறுபடியும் கேமரா தொடச்சிட்டு இது பண்ணாலும் இப்போது இமீடியட்டாக உடனே ஃபாக் ஆகிடுது. சுற்றியே ஃபுல்லாக மிஸ்ட்டு வேறு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபுல் மிஸ்ட்டு ப்ளஸ் வந்து கேமரா வேறு ஃபாக் ஆகுது. ஸோ எல்லாம் சேர்ந்ததுனால விசிபிலிட்டியே கொஞ்சம் கம்மியாக இருக்குது வீடியோவில். இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரோடு நல்லா பார்க்கலாம். ரோடு எப்படி இருக்குது, ரோடுன்றான் பாறை எப்படி இருக்குது, இதில் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே செக் பண்ணலாம். பாறைலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாறைக்கு மேலே தான் ஓட்டிகிட்ருக்கேன். எப்போ வழுக்கும்னு தெரியாது. வண்டியை மெதுவாக கீழே இறக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆப்போசிட்டில் உள்ள மலையும் நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக நல்லா அழகாக. ஆக்சுவலாக வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக வந்து பார்த்தா செம்ம என்ஜாய்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ பழையபடி இந்த பாறையிலேருந்து இறங்கி மண் ரோட்டில் போயிட்டுருக்கேன். அப்படியே எல்லாமே மெதுவாக தான், ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை. ஏன்னா எப்போ வலிக்கி விடுவோம் எப்போ கீழே விடுவோம்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் இது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து சேஃப்டி முக்கியன்றதுனால ஒரு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நார்மலாக மெதுவாக ஸ்பீட் போனால் போதும். இந்த மாதிரி போகும்போது ஃபாஸ்ட்டாலாம் எதுக்கு போகணும், ஸ்லோவாக ஒவ்வொரு பிளேஸையும் மெதுவாக பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடமும் வந்து எந்தெந்த மாதிரி அளவு வச்சுருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக, என்னை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் நம்ம ஸ்பீடு போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸ்லோவாக போனாலே இருக்கிற ஒவ்வொரு பிளேஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தோன்னா செம்ம தனித்துவமாக இருக்குது. ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ரோடு 2ஆக பிரியுது. சரி ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் வந்த வழியிலே போயிடலாம். ஏன்னா வந்த வழியே வந்து கொஞ்சம் பாறைகள் அதிகமாக இருந்தாலும் கூட நல்லா க்ரிப்பு கிடைக்கும். ஸோ அதனால் வந்த வழியிலே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஃபர்தராக அந்த லெஃப்ட்லாம் எதுவும் எடுக்கலை.
ஸ்டேரிங் வந்து என்ன பண்ணான்னு எங்கிட்ட கிட்ட இழுத்துட்டு போகுது பாதைக்கு ஏற்ற மாதிரி. இங்கெல்லாம் ரொம்ப சகதியாக இருக்குது. அப்படியே மெதுவாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். எப்போ வழுக்கும்னு தெரியாது. வந்த ரூட் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். சேம் அகெயின் அதே பாறை மேலே. அப்பப்போ கன்ஃபியூஷன் ஆகுது, இந்த பக்கம் போகலாமா, நேராக போகலாமா, இடது பக்கம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனே வருது. இருந்தாலும் கொஞ்சம் எது சேஃப்டியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டுருக்கேன். இப்போ இந்த இடம்லாம் ரொம்ப மெதுவாக இறக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஸ்கிட் ஆகுது. இந்த இடம் ரொம்ப பள்ளமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இறக்கணும். நல்ல வேலை இந்த இதில் வந்து நான் இன்றைக்கி ஷூ எதுவும் போட்டு வரல, செப்பல் தான் போட்டு வந்தேன். ஸோ அதனால் பெருசாக தண்ணி இதெல்லாம் வரவில்லாம் ரொம்ப நாரிடுச்சு. காலெலாம் தண்ணிக்குள்ளே கொண்டுற மாதிரி இருந்தது. ஷூ போட்டிருந்தேன்னா கஷ்டம். ரொம்ப டவுனாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ரொம்ப மெதுவாக இறக்கி பொறுமையாக இறக்கிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயம்னா என்ன சொல்கிறது, வண்டியை கீழே போட்டாலும் வண்டிக்கு எதுவும் டேமேஜ் ஒன்றும் பெருசாக ஆகாது. சரி, இருந்தாலும் நம்ம லாங்கிலேருந்து வந்திருக்கோம், நம்மளுக்கும் அடிபட்டுறக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக நிதானமாக தான் இறக்கிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பக்கமும் நடுவில் மட்டும் மேடாக இருக்குது, ரெண்டு பக்கம் பள்ளமாக இருக்குது. ஸோ அப்படி பொறுமையாக இறக்கியாச்சு. இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஓகே 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 கீழே போட்டாச்சு. பழையபடி வண்டியை தூக்கி நிப்பாட்டியாச்சு. ஸோ தூக்கி நிப்பாட்டிட்டு வண்டியை பார்த்தேன், வண்டிக்கு எதுவும் ஆகலை. ஸோ பழையபடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே. கீழே ஒரே ஒரு டைம் தான் கீழே விழுந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இருங்க, ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனாயிரு ஸ்டார்ட் ஆயிரு. ஓகே, ஃபைனலாக வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பழையபடி மறுபடியும் கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். கொஞ்சம் வேகமாக இறங்கினோடனே வந்து வண்டி லைட்டாக ஸ்கிட்டாகி கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போ இந்த இடம் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்டேரிங் எங்கெங்கோ இழுத்துட்டு போகுது. இருந்தாலும் அப்படியே மெதுவாக பொறுமையாக கீழே இறக்குறேன். இந்த டைம் அது கீழே விழுகாமல் இறக்கணும். ஆகா, இந்த இடம் இன்னும் ரொம்ப சரியான பள்ளமாக இருக்குது. ஸோ இதில் எப்படி இறக்குறது? சரி, ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. ரொம்ப பொறுமையாக மெதுவாக இறக்கலாம். சேஃபாக இறக்கிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ரைட்டு, அடுத்த சம்பவம் ரெடி. இந்த சம்பவம் பெரிய சம்பவமாக இருக்குது. கரெக்டாக வந்து பள்ளத்துக்குள்ளே வந்து வண்டி கீழே விழுந்து மாட்டிக்கிச்சு. ஸோ கையில் ஃபுல்லாக சகதியாகிடுச்சு. சரி, மறுபடியும் வந்து வண்டியை தூக்கி நிப்பாட்டிட்டேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வண்டி மேலே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ இருந்தாலும் வண்டி எடுத்தாச்சு, யாரும் இல்லை, நம்மளே தனியாக எடுத்தாச்சு. ஃபுட் ரெஸ்ட் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வண்டி விழுந்ததுனால அது மட்டும் லைட்டாக பெண்ட் ஆகிடுச்சு. மற்றபடி வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம போய் எங்கள் வாகமாட்ட போய் மெக்கானிக் ஷாப்பில் ஏதாவது பெண்ட் எடுத்து வண்டியை இப்போ ரெடி பண்ணிக்கிடலாம். இருந்தாலும் கால் கொஞ்சம் வைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒன் சைடு தூக்கிட்டு வைக்கிற மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது. உடையலை, ஆனால் வந்து பெண்டு மட்டும்தான் ஆகிருக்கு. மற்றபடி வண்டிக்கு எதுவும் பிரச்சனையாக இல்லை. ராயல் என்ஃபீல்டில் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் கீழே போடலாம். வண்டிக்கு ஒன்றும் பெருசாக ஆக போகிறது கிடையாது. ஸோ இப்போ கீழே வந்து இப்போது இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சேம் வந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணமோ போகும்போதும் சேம் அதே வேவ் லென்த்தில் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் போகிறேன். வண்டியை இப்போது கீழே இறக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மெதுவாக தான் கியர்லேயே தான் இறக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் கிளச்சை பிடிச்சி இறக்கணும்னா ரொம்ப ஸ்பீடாக போகும்.
ஸோ கியரில் நம்ம போட்டு ஃபஸ்ட் கியரில் போட்டு இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பைக் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால அப்படியே மெதுவாக கியரில் போட்டு இறக்கி போயிட்டுருக்கேன். அதே சின்ன ரிவர் கிராஸ். ஸோ இப்போ பழையபடி வந்து இங்கேருந்து இது மேலே ஏற வேண்டியதான். இது கொஞ்சம் இறங்கும் போதும் ரொம்ப பள்ளமாக இருக்குது. இப்போ ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேலே ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். பார்க்குறது இதில் பார்க்கும்போது நார்மலாக இருக்கும். பட் ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ இந்த இது கிராஸ் பண்ணி இப்போது இப்போ அகைன் வந்து நம்ம இப்போது ஸ்ட்ரைட்டாக மேலே போக ஆரம்பித்தாச்சு. ஆனால் போகிற வழி ஃபுல்லாக 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல டீ பிளான்டேஷன்லாம் இருக்குது. ஒரு சில இடத்துல வேறு ஏதோ விவசாயம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காங்க. ஒரு சில வீடுலாம் இருக்குது. எப்படி தான் வந்து இந்த மாதிரி பிளேஸ்லாம் வீட்டில் இருக்காங்கன்னு தெரியல. பைக் இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருக்குது. இவங்க வந்து ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் போயிட்டு வர்றது பிரச்சனை இல்லை. நிறைய இடத்துல ஸ்கிட் ஆகுது. இவங்கெல்லாம் எப்படி சேஃப்டியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, அடுத்து சம்பவம் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருந்து வரும்போது ஒரே அந்த ஒரு ஜீப் கிராஸ் ஆன இடம் இருக்குல்ல. ஸோ இப்போது அந்த இடம் பக்கத்தில் வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துலேருந்து இப்போ மேலேயே வழுக்குச்சு. இந்த இடம் ஏறும்போதே ரொம்ப வழுக்குச்சு. இப்போ திருப்பி வந்து இப்போ கீழே தான் இறங்குறேன். இங்கேயும் வண்டி கீழே போட போகிறேன்னா இல்லை அப்படியே ஸ்மூத்தாக இறக்கிட்டு போக போகிறேன்னான்னு தெரியல. இருந்தாலும் சரி, ஓகே, பொறுமையாக பார்த்து இப்போயே ரைட் ஹேண்ட் சைடில் ட்ராக் மாறிட்டு பொறுமையாக போகலாம். இந்த இடம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் சரி, ஓகே, கீழே வலிக்கு தான் உழவணுன்னு இருந்தால் மாற்ற முடியாது. சரி, முடிஞ்ச வரைக்கும் வந்து மெதுவாக போகலாம். மொல்லன்ற மாதிரி மெதுவாக போகலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பைக்கர்ஸ் வந்தாங்க, அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த பிளேஸில் வந்து நிறையா வண்டி ஏறாமல் வந்து வலிக்கு விழுந்து சேம் இதோடய கீழே திரும்பி போயிட்டாங்க. ஹோண்டா ஹைனிஸ் ஒருத்தவங்க வச்சுருந்து அவங்களால ஏற்ற முடியல அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹோண்டா ஹைனிஸ்லாம் ஏறிடும். பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஏற்றுற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில பைக்ஸ்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் இந்த இடத்துலையும் அவங்களால ஏற முடியல. ஸோ ரொம்ப வலிக்கு கீழே விழுந்ததுனால ஆல்மோஸ்ட் ஒரு 4 பைக் வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எது வந்தாலும் கவலை இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம நிதானமாக அப்படியே மேலேருந்து கீழே இறக்கிக்கிட்டு இருக்கேன். இன்ச்சு பை இன்ச்சாக தான் இறக்கிக்கிட்டு இருக்கேன். கீழே விழுந்தா என்ன, கொஞ்சம் இந்த இடம் ரொம்ப சேறு சகதியாக இருக்குது. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நாஸ்தியாகும், அவ்வளோதான். இருந்தாலும் ஓகே, இந்த இடம் வந்து கரெக்டாக பைக் போகிறதுக்குன்னே தனியாக ஒரு பாதை இருக்குது. அதனால் அதில் மட்டுமே அப்படியே மெதுவாக இறக்கிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது வரைக்கும் ஒரு பிரச்சனையே இல்லை. மெதுவாக அப்படியே இறக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் இறக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நான் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். வெறும் கல் இதாக தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான், இறக்கியாச்சு. இந்த இடத்துல தான் ஜீப் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சேம் ஆஃப் ரோடு வெறும் கல்லுகள்லாம் வரும் ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிவிட்டு போகலாம். கொஞ்சம் ஸ்டேரிங் அங்கிட்டும் இஷ்டம் போல் திரும்பும். இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக போகலாம். இந்த இடம்லாம் கொஞ்சம் அப்படியே பள்ளமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டுலாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த மழை பெய்யும் போது இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போனால் தான் அதோட தெரிவிங்க. இது சம்மரில் மழையே இல்லாத இடத்துலனா இந்த வழுக்கிறது எதுவுமே இருக்காது. இன்னும் கொஞ்சம் நல்லா அது ஈஸியாக வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அது பட்டு இந்த மாதிரி டயத்தில் போகிறது தான் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக செம்மையாக இருக்கும். கேமராவில் எவ்வளோ தான் வந்து க்ளீன் பண்ணாலும் அந்த வாட்டர் டாப் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சீக்கிரமே ஃபாக் ஆகிடுது. பட் இப்போ ஃபாக் ஆகலை. பட் வாட்டர் ட்ராப்ஸ் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு. ஏன்னா மழை வேறு அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. திடீர்னு பெய்யுது, திடீர்னு ஸ்டாப் ஆகுது. பெரிய மழை இல்லை, ட்ரிஸ்லிங் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா இருக்குது நம்ம போகும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.